வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். ஸோ குரூப் 4க்கு வந்து நிறைய பேர் ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. சரியாக இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய மனநிலை, ஸோ இது சரி கட்டிட்டு இந்த ஒரு வாரம் உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாமை வந்து போயிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வர்றப்போ ஓகே நம்ம இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு திரும்பி வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், இந்த ஒரு 10 விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் அமையும். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குரூப் 4ல் வரக்கூடிய எக்ஸாமில் இந்த ஒரு வாரம் நீங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த 10 விஷயங்கள். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல் விஷயம், பதட்டம் பயம் வேண்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்ற அந்த பதட்டமும் பயமும் ரொம்பவே தொத்திக்கிறோம். இது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வாரம் உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியாமல் போயிடும். ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல ரிலாக்ஸாக படிங்க. இந்த ஒரு வாரத்தில் இத்தனை நாள் நீங்கள் எப்படி வேணால் படிச்சிருக்கலாம். இன்னும் சில பேர் வந்து நைட்டு ராக்கோலியாக இருப்பாங்க, சில பேர் வந்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நீங்கள் எப்படி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய உடலுக்கு சரியான தூக்கத்தையும் சரியான மனநிலையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதனால் பதட்டம் பயம் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது நீங்கள் தூங்கணும், நல்லா சாப்பிடணும். பதட்டப்பட்டுக்கிட்டு இரவு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறது, நைட்டு 12:30 1 மணி வரைக்கும் உட்காந்து படிக்கிறது, காலையில் 3 மணி எந்திரிச்சு படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் இத்தனை நாள் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வாரம் மட்டும் தயவுசெய்து என்ன பண்ணிடாதீங்க, அதை பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு வாரம் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 9 மணி நேரம் படிக்கலாம், தவறு கிடையாது. 9லேருந்து 10 மணி நேரம் கூட படிங்க, உங்களுடைய ஸ்டெமினா பொறுத்து. ஆனால் உங்களுடைய அந்த உடல் தகுதியை பொறுத்து அது இருக்குது. அதை தாண்டி படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. நைட்டு தூக்கம் வராது. உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, எக்ஸாமில் போய் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது அவசியம். அதுவும் முக்கியமாக கம்மியான வேகன்சி இருக்குது, என்ன ஆகுமோ இதாகுமோ, நம்ம தப்பாக பண்ணிடுவோமோ, நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த மாதிரியான டைலமோ மனநிலையிலேருந்து என்ன பண்ணிடுங்க, நீங்கள் வெளியே வந்துடுங்க. நீங்கள் எத்தனை நாள் உழைச்சிருக்கீங்க, ஸோ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த கடைசி ஒரு வாரத்தில் போயிட்டு ஐயோ நம்ம அதை படிக்கலையே இதை படிக்கலையே இவ்வளோ விஷயம் இருக்குதே அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிற வேண்டாம். நீங்கள் படித்த வரைக்கும் திருப்தியாக படிங்க. படித்த வரைக்கும் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம நல்லா போய் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் பதட்டம் பயம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த ஒரு வாரத்தில் நான் என்ன சார் பண்ணணும், எல்லாத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாராலையுமே வந்து படித்த எல்லா விஷயங்களையுமே வந்து உடனுக்குடனே டக்குன்னு ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். நீங்கள் வந்து இதெல்லாம் முதல்ல இருந்தே நீங்கள் ப்ரீ பிளான்டாக கரெக்டாக அப்பப்போ ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருந்தீங்க, படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் முடியும். ஸோ இந்த ஒரு வாரத்தில் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுற விஷயம், அதிகமாக நீங்கள் தப்பு விடக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழில் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆது ஓரு இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அப்புறம் வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த சொற்பொருட்கள்லேயே வந்து ஆகு பெயர் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் அதிகமாக தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தில் தமிழில் தப்பு பண்ணுவீங்க அதிகமாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் அதிகமாக தப்பு பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழில் இந்தந்த விஷயங்கள்லாம் அதிகமாக தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் தனியாக தூக்கி என்ன பண்ணுங்கள், அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை படிங்க. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபார்முலாஸுங்க. ஃபஸ்ட்டு அளவியல், தனிவட்டி, கூட்டு வட்டி, ஓகேங்களா, இந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை மட்டும் தனியாக எழுதி வச்சு என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு வாரம் அதை மட்டும் நல்லா பாருங்கள். அதே மாதிரி ரீசனிங்கும் இந்த கடைசி 1 வாரம் நல்லா நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் உட்கார்றப்போ உங்களை அதிகமாக டயத்தை வந்து தின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான். அதிகமாக உங்களுடைய நேரத்தை வந்து சாப்பிட்ரும். கொஞ்சம் நீங்கள் அசந்திங்கன்னா கூட ஒரு மேக்ஸ் வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்தை சாப்பிட்ரும். அதனால் நீங்கள் எக்ஸாம் போகிறப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த மேக்ஸில் தான். ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, உதாரணத்துக்கு ஏக்கு இடது பக்கமாக இவர் இருக்கிறாரு, எஃப்க்கு வலது பக்கமாக இவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அரை பக்கத்துக்கு வந்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் ஈஸியஸ்ட்டாக என்ன பண்ணிடுங்க, அதை கடந்து போயிருங்க. அதை ரவுண்டு பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் உட்காந்து போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தை சாப்பிட்ரும். இதனால் பின்னாடி இருக்கக்கூடிய எளிமையான கேள்வியை நீங்கள் விட்டுருவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 50வது கொஸ்டினில் ஒரு மேக்ஸ் கேட்டிருப்பாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தை சாப்பிட்ற கொஸ்டினாக இருக்கும். இதே இது நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா ஒரு 197வது கொஸ்டின்லையோ இல்லை 200வது கொஸ்டின்லையோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நீதி கட்சி எப்போ தொடங்கினாலும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நேரம் பத்தாது அப்படின்றதுனால கடைசியில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினை நீங்கள் வாசிக்காமே விடுற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போம். அதனால் முதல் விஷயம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, கொஸ்டினை முதல்ல வாங்கினோடனையும் இடம் போடுங்க, கையில் வச்சு இடம் போடுங்க. எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்கள். 150 பக்கம் 100 பக்கம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது, கொஸ்டின் வந்து ஏதோ நிறைய கேட்டு வச்சுருக்காண்டா, ஒவ்வொரு இதையும் வாசிக்கிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால் நீங்கள் நிதானமாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு
கொஷின் எடுத்து நீங்கள் தேவையில்லாத கொஷின்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு எளிமையாக இருக்க கொஷின்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, முடிச்சிடுங்க. அப்புறமா நீங்கள் கடைசி வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய மேக்ஸ்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் ரீசனிங்கு இதெல்லாம் கவனமாக படிங்க. உங்களுக்கு நேரத்தை வந்து சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்கும் அதெல்லாம். அடுத்து பாருங்கள், 4வது விஷயம் திருக்குறளுங்க. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா திருக்குறள். ஏன்னா திருக்குறள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 கேள்வியாவது கேட்பாங்க ஏதாவது ஒரு ஆங்கிளில். ஸோ திருக்குறள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணிக்கிங்க, டெய்லியும் ஒரு 20 திருக்குறள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாசித்து அதை வந்து கரண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக போய் அங்கே டக்குன்னு அடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 5வது பாயிண்ட்டு நடப்பு நிகழ்வுகள். அதானே சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இத்தனை நாள் ஏதோ படிச்சுருந்துருப்பீங்க, ஒரு 300 பக்கம் 400 பக்கம் கூட. அதெல்லாம் உட்காந்து ரிவிஷன் விடணும் அப்படின்னா அது முடியாத காரியம். முடிந்தால் நீங்கள் அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறது, அப்புறம் ஹைலைட் பண்ணி வச்சிருக்க மார்க்கரில் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறது, இதை மட்டும் என்ன பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடு ரிவிஷன் பண்ணுங்கள். அதான் நல்லது. ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது என்ன பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்குங்க. அந்த வாரத்தில் போதுமானது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஒதுக்குங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அடிக்கடி மாறக்கூடியது. ஸோ கடைசி இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து லைட்டாக பார்த்துட்டு போனாலே போதுமானது தான். அதெல்லாம் ரொம்ப போட்டு அப்படியே கட்டி மைண்டில் ஏற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒன்றும் சங்க இலக்கியமோ இல்லை வரலாறோ கிடையாது, பாலிட்டியோ கிடையாது. அப்படியே வந்து எப்பயுமே படித்தது நிற்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு மாறிடும். அதனால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவை கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் மிஞ்சி போனால் தான். அதுவுமே அதிகபட்சம் ஒரு 7லேருந்து 8 தான் கேட்பாங்க. இதுக்கு போய்ட்டு நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு வாரத்தில் ஒரு 500லேருந்து 400 600 கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுங்க. அதுவே போதுமானது தான். அந்த கரண்ட் அஃபேர்லையுமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ படித்தா போதுன்ற மாதிரி என்ன பண்ணிக்கிங்க, நிப்பாட்டிக்கிங்க. முக்கியமாக நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது இண்டெக்ஸு. தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கிறோம், சுகாதார குறியீட்டில், மருத்துவ குறியீட்டில், இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல பசி குறியீடு, பட்டினி வறுமை குறியீடு, இதில் எந்தெந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியா வந்து எந்த லெவலில் இருக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க. புத்தகங்கள் பார்த்துக்கோங்க, சில புத்தகங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமான குகேஷ் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நாவல் பரிசு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்துக்கோங்க. அதுவே என்னது, உங்களுக்கு சில கொஸ்டின்ஸை ஈஸியாக அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 6வது பாயிண்ட்டு ஹிஸ்ட்ரிங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th ஹிஸ்ட்ரி அந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணிடுங்க, மீண்டும் ஒரு முறை நல்லா ரிவிஷன் விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு கூட்டெல்லாம் வச்சாங்கன்னா டக்குன்னு தடுமாற ஆரம்பிச்சிடும். அதனால் 10th 12th ஹிஸ்ட்ரி என்ன பண்ணிடுங்க, ஒரு ரிவிஷன் விட்டுருங்க. அதே மாதிரி 7வது பாயிண்ட் பாருங்கள், தமிழ்நாடு மத்திய அரசு திட்டங்கள்ங்க. தமிழ்நாடு திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 7லேருந்து 8 கொஸ்டின் கண்டிப்பாக வருதுங்க. அதனால் என்ன பண்ணிக்கங்க, தமிழ்நாடு ஸ்கீம்ஸை ரொம்ப ப்ரீஃபாக படித்து வச்சுக்கோங்க. எந்த வருஷம் தேதியில் தொடங்கினாங்க, அதோடைய மோட்டிவ் என்ன, யார் பயனாளிகள், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு என்ன பண்ணிக்கங்க, படித்து வச்சுக்கோங்க. 2வது கட்டம் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதையும் படித்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு திட்டங்களை பொறுத்த வரைக்கும், மத்திய அரசு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கீமோடைய டெஃபினிஷன் என்னென்னு மட்டும் படித்து வச்சுங்க, போதுமானது. உதாரணத்துக்கு பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து சாலை மேம்பாட்டு திட்டத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறது மட்டும். ஓகேங்களா? அது மாதிரி நோக்கம் என்ன, ஜவஹர்லால் ரோஜ்கர் யோஜனா, நேரு ரோஜ்கர் யோஜனானா என்ன, அந்தியோதயா யோஜனானா என்ன, கரீப் கல்யாண் யோஜனானா என்ன, ஸோ அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் மட்டும் ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கங்க, டெஃபினேஷன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இதுவே போதுமானது. திட்டங்கள் ஏன்னா 7லேருந்து 8 கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? 8வது பாயிண்ட் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னது தான். என்ன பண்ணிக்கிறாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாதீங்க. நமக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, ஐயோ அவ்வளோ தூரம் உழைச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாதீங்க, பதட்டப்படாதீங்க. சரியான தூக்கம் உடம்புக்கு என்ன பண்ணுங்கள், சரியான தூக்கம். குறைந்தபட்சம் 8லேருந்து 9 மணி நேரம் கூட நீங்கள் தூங்குங்க. நல்ல மனநிலை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவங்களுடைய மனநிலை வந்து இந்த கடைசி இந்த ஒரு வாரத்தில் என்னது, பிறழ்ச்சி ஆகாமல் ஒரே நோக்கத்தோட நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிதானமாக போயிட்டு நிதானமாக வரணும். அதை இப்போயே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐயோன்னு பதட்டப்படாமல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்துக்கு எந்திரிங்க. நைட்டு 10:30 11 மணிக்கெலாம் படுத்துருங்க. காலையில் அதே மாதிரி ஒரு 5:30க்கு எந்திரிக்கிறீங்களா, ஓகே குட். 5:30க்கு ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, சூப்பர். ஸோ இரவு நேர தூக்கத்தை என்ன பண்ணுங்கள், சரியாக கொடுங்க. ஏன்னா அது மட்டும்தான் உங்களை போயிட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு சரியான தூக்கமும் மனநிலை இல்லாத தான். ஸோ நல்லா நீங்கள் நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்த கொஷின் தப்பு பண்ண மாட்டீங்க. நீங்கள் தெரிஞ்ச கொஷினை போயிட்டு கரெக்டாக அடிச்சுட்டு வந்தாலே போதும், எளிமையாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, தெரிந்திருக்கக்கூடிய ஒரு 10 கேள்வியை தப்பு பண்ணிடுவாங்க. நல்லா தெரிஞ்ச கேள்விங்க, போய் தப்பு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க. தெரியாத கேள்வி கூட விட்டுட்டு போங்க. நீங்கள் சுற்றி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் புண்ணியத்தில் நின்றும். ஆனால் தெரிந்த கேள்வியை மட்டும் தவறு பண்ணிடக்கூடாது. தெரிந்த கேள்வியை தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயம், நீங்கள் நிதானமாகவும் சரியான தூக்கமும் சரியான மனநிலையும் ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? ஸோ இதான் சொல்ல நினச்சேன். 10வது பாயிண்ட் பாருங்கள், நம்பிக்கை. இதை நான் எந்த வீடியோலையும் சரி, நீங்கள் எந்த வீடியோ எடுத்தாலும் சரி, நான் அதிகமாக சொல்ல வேண்டியது நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான். இன்னும் சில பேர்லாம் சொல்கிறாங்க, சார் நம்பிக்கையாக தான் சார் இருக்கேன், இருந்தாலுமே எனக்கு வர மாட்டேங்குதே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பிக்கை மட்டும் இருந்தால் பத்தாது, அதிக நம்பிக்கையோடு நல்ல கவனத்துடன் அந்த கேள்வியை அணுகக்கூடிய விதம், நீங்கள் உங்களுடைய சமயோதித புத்தியை வந்து அது சரியாக பயன்படுத்துறது, இது எல்லாமே சேர்ந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்காக நம்பிக்கை மட்டுமே வச்சுட்டு போயிட்டு படிக்காமல் போயிட்டு எழுதவும் முடியாது. ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கணும், அதுக்கான உழைப்பு இருக்க வேண்டும். அந்த உழைப்போடு கூடிய நம்பிக்கை மட்டும் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்,
முடியும், ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வாரத்தை என்ன பண்ணுங்கள், நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். போயிட்டு எல்லாத்தையும் புக்கையும் போட்டு பிரட்டி வச்சு வீடு ஃபுல்லாக அப்படியே பரப்பி வச்சு எல்லாத்தையும் படித்து முடிக்கிற மாதிரி என்ன பண்ணாதீங்க, உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாதீங்க. ஒரு புக்கு 2 புக்கு எடுங்க. நான் சொன்ன மாதிரி குறிப்புகள் எடுங்க. நிதானமாக போயிட்டு ஒரு நாளைக்கு 9லேருந்து 10 மணி நேரம் படிச்சுட்டு போட்டிங்கன்னா சூப்பராக எழுதிட்டு வந்துடலாம். அதனால் எதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம உழைச்சிருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், நமக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு பிகினர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.